முன்னதாக அவதூறு வழக்கில் ராகுல் காந்தி 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டார். இதனை அடுத்து அவரது எம்பி பதவி சட்டப்படி பறிக்கப்பட்டது. ஆனால் ஊழல் வழக்கு அல்லாத அவதூறு வழக்கு என்பதால் அவரது தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்ததாகவும் மீண்டும் அவருக்கு எம்பி பதவி கிடைத்துவிட்டது. ஆனால் ஊழல் வழக்கில் பொன்முடி குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் தண்டனை நடைமுறையை நிறுத்தி வைக்க முடியுமே தவிர குற்றவாளி என்ற நிலையை நிறுத்தி வைக்க முடியாது என கூறப்படுகிறது. ஆனால் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் தண்டனை வழங்கும் பட்சத்தில் பொன்முடியின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தெரியவரும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றால் உடனடியாக எம்எல்ஏ அல்லது எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் பொன்முடி அவர்களுக்கு இன்று நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்கப் போகிறது என்பதை அறிவிப்பதற்கு முன்பாகவே பொன்முடி அவர்கள் தாமாகவே முன்வந்து ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பதாக வந்த தகவல் திமுகவினரை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது. சரி, இந்த செய்தி பற்றிய உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.